வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒன் டே ரைட் வித் உதய். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னடா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் மைக் ஆன் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு 2-3 சில கிளிப்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த மைக் ப்ராப்ளத்தால். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா, கோயம்புத்தூர் நம்ம வீட்டில் இருந்து திம்மம் ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திபெத்தியன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானும் என் கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் மீட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆத்துப்பாலம் தான். ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு போயிட்டுருக்கான். ஸோ அது பார்த்திங்கன்னா சூப்பர் மீட்டியரு. மொத்தம் 4 பைக்கு. ஒன்று SD என்னோடது, 2வது சூப்பர் மீட்டியரு, இன்னொன்று ஸ்க்ராம் 411 அண்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஃபேஸர் ஒன்று. இப்போ நான் எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையம் கட்டின நியூ ஃப்ளைஓவர் தான். ஸோ இப்போ இந்த நியூ ஃப்ளைஓவர்னால பார்த்திங்கன்னா நிறையா டிராஃபிக் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 to 3 months முன்னாடி நாங்கள் ஊட்டியெல்லாம் போகும்போது இந்த இடத்த கிராஸ் பண்ணுறக்குள்ளாட்டியும் போதுன்னு ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும், மண். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த புதுசாக இந்த ஃப்ளைஓவர் கட்டினங்காட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நாங்கள் போயிடுறோம். இந்த ஃப்ளைஓவர் கட்டினது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதில் காமெடியே பார்த்திங்கன்னா இதோட எண்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் எண்டு முடிகிற இடத்துல சர்வீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய இடமா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ 1 week என்னமோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பிரிட்ஜை. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல டிவைடர் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் எடுக்காமல் இந்த இடம் பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த ஆக்ஷன் கேமராவில் வைட் ஆங்கிள் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா என்னோட மிரர் வரைக்கும் தான் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட் யாருக்கும் தெரியல. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதனால் நின்று போக வேண்டியதாக இருக்குது. அது மொபைல் ஹோல்டர் இவனுக்கு பசங்க எந்த வண்டியிலும் இல்லையா, ஆனால் தான் மேப்பை அவனுக்கு வைக்கவும் மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. திடீர்னு ஸ்பீடாக போகிறானுங்க, திடீர்னு ஸ்லோவாகிறானுங்க. இவங்களை ஒன்று சேர்த்தி நம்ம எப்போ போய் எப்போ சேர்றதுன்னு தெரியலையே. எஃப்செட் பழைய எஃப்செட் ஞாபகம் இருக்கா? வந்துருவான். ஆரன் அடிச்சுட்டே இருந்தா கவனிக்கல போல இருக்காங்க. அவர் எந்திரிச்சுன்னு ஓட்டுற குசியில. ஆமா,
பின்னாடி வராம இருந்திருந்தா இந்நேரம் போயிருந்துருப்போம். ரங்கபாளையமா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எல்லாமே மேக்ஸிமம் வீடெல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்கு. சத்தியமங்கலம் இன்னும் 20 கிலோமீட்டர். வனவிலங்கு நடமாடும் பகுதி. இங்கெல்லாம் யானை வருது. பாப்போம் நம்மளுக்கு லக்கு இருந்தா யானைய பாப்போமா இல்லையா. யானை மானு எல்லாம் பைக் எடுத்துட்டு வர வைக்கிறக்குள்ளாட்டியோ நான் பண்ற பாடு இருக்கு. ஐயோங்கிற மாதிரி தாங்க. போலான்னா கார்ல போயிடலாம். எங்க போனாலும் கார்ல போயிடலாம். அப்புறம் எதுக்குடா பைக்கு போட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். பைக்ல போனா தானே அந்த ஃபீல் நல்லா இருக்கும். வாங்கடா பைக்ல போலான்னு சொல்லி ஒரு வழியா கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல ஹைலைட்டே முன்னாடி போற அந்த பேசுறதாங்க. பையன் சர்வீஸ் கூடல, நான் பைக்ல தான் வருவேன், என்னால பின்னாடியெல்லாம் உட்காந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். லாஸ்ட் டைம் எங்க வெளியே போனாலும் பிள்ளைனா வருவான். ஸோ நாங்கள் வண்டி ஓட்டும் போது பின்னாடியே உட்காந்துட்டு இருந்ததுல காண்டாயிட்டான். அதனால இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தா நான் என் வண்டியிலே வந்துக்கிறேன்டா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். செக் போஸ்ட் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம். இதோ பண்ணாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். இதுவாடா கோயில்? இதுவா கோயில்? இதுவா? ஓ, இதுதான் பண்ணாரியம்மன் கோயிலுங்க. சாப்பிடலாம், அங்க எதுவும் இருக்காது. சரி, வண்டி வார்த்தையிலே பாட்டு. இப்படிதான் இதான் ஸ்டார்டிங். ஆமா 37. ஆமா சாப்பிடலாம். ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த கடையில் சாப்பிட்றலான்ட்டு முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருக்குமான்னு தெரியல, அதனால் இந்த இதுலேயே சாப்பிட்டு போகலாம். பசி வேற வந்துருச்சு. கரெக்டாக வீட்டிலேருந்து கால் வந்துருச்சு. இதான் நம்மளோட ரைடிங் கேங் வந்து பார்த்தோம்னா, நம்ம பண்ணாரியோ டெம்பிள் பக்கத்தில் சாப்பிட்டு கடையில் வேற தலைவர் ஒரு பஞ்சாயத்து வேற பண்ணாரு. இவர் கேட்கறதா கொடுக்கணுமாமா? ஆமா, அவன் கேட்கறதா கொடுக்கணும். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு இதுதான் வச்சுன்னா ரெண்டு ஒரு இட்லி வைக்க மாட்டானுங்களாமா, 2 இட்லி தான் வைப்பாங்களாமா. தோசை கேட்டால் சுட மாட்டாங்களாமா, ரோஸ்ட் தான் பண்ணுவாங்களாமா. சரி, வேற வழி இல்லை, இங்கே ஒன்றும் இல்லைன்னு சாப்பிட்டாச்சு. இது செக் போஸ்ட்டு, இங்கிருந்து டைரெக்டாக கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான். நீங்கள் மேலே சொல்கிறேன், சீனு கெத்தா பேசணும், ஒன்றும் வேலையாகல. அவன் சொன்ன கடைசியில் 2 இட்லி தான் சாப்பிட வேண்டியது நிலைமை ஆகி போச்சு. வேற பஞ்சாயத்து பண்ணிடுவான்னு நினைச்சான். இவனுக்கு தோசை கொடுத்துட்டாங்க மாப்பிள்ள, அதனால அமைதியாயிட்டான். இவர் தோசை பிரியர். தோசை கொடுக்காம
ஓகே, நாங்கள் இனி மலையில் மோட்டோ விலாகில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய். கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி திருப்பி வச்சு ஓகே, நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இனி திம்பம் மலைப்பகுதியை நோக்கி போக வேண்டியதுதான். இன்னும் ஒரு ரைடர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த செக் போஸ்ட்டில் அமௌண்ட்டு கொடுக்கணுமா இல்லையான்னு தெரியலையே. 2 வீலர் ஃபஸ்ட் டைம் திம்பம் வர்றேங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பேட்டரியை மட்டும் மாற்றிக்கிட்டு ஓடிடலாம். இது பேட்டரி காலி ஆயிடுச்சு, மாற்றிக்கிறேன். பேட்டரி காலி ஆயிடுச்சுடா. பேட்டரி மாற்றிட்டு போலாம்டா. ஓகே, ஆக்சுவலாக பேட்ரி வந்து காலி ஆயிடுச்சுங்க. பேட்ரி காலி ஆயிடுச்சு, அதனால நின்று பேட்ரி மாற்ற வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து திம்பம் இந்த ரூட்டுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி மலைப்பாதைக்கு வரும்போது ஒரே ரிக்வெஸ்ட், யாரும் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போடாதீங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்காக ஆகுதா இல்லையான்னு பார்க்குறக்கே ஒரு தனி இது வேணும் போல இருக்குது. முன்னாடி வண்டி வருதான்னு பார்க்கணும், ரெக்கார்ட் ஆகுதான்னு இந்த கண்ணாடியில் பார்க்கணும். இங்கே எங்கேயும் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னா இங்கே நின்று தான் எல்லாம் தலை சீவுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டைமில் எந்த அனிமலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஈவினிங் தான் வந்து நிறைய கிளாஸ் ஆகும். ஸோ இந்த டைம் வந்து மேக்ஸிமம் எதுவும் இருக்காது. நம்ம லக்குக்கு பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா என்ன ஏதுன்னு. இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம மேலே போகிறக்கு. அப்படி தான் சொன்னாங்க, அங்கே சாப்பிட்ற இடத்துல பக்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அங்கேருந்து இன்னும் எவ்வளோ போகணுங்கிறது டீட்டெயில் தெரியல. என்ன பண்ணிட்டுருக்காங்க, க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவும் வந்துருச்சா? ரோடு தெரியுது பாருங்க, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பட் ஸோ இப்போ நம்ம டோட்டலாக வந்து 22 ஏர்பின் பென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதில் 2 வந்து தாண்டிட்டோம், இன்னும் 20 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஊட்டி ரோடு மாதிரி தான் இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து 27 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம தேர்டு வந்து மேலே ஏறுறோம். இங்கெல்லாம் ரோடு போட்டு எல்லாம் க்ளீனாக இருக்குது. மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக லாரி எங்கே வருது என்ன ஏதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் சேஃபாக தான் வர வேண்டியதாக இருக்குது. ஏன் இங்கே அந்த கண்ணாடி வைக்கலன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறையா பேர் வர்றாங்க, ஆனால் அந்த சில இடத்துலலாம் வந்து கண்ணாடி எதுவுமே வைக்காமல் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்குது, பட் அந்த 2 பெண்டுலேயுமே வந்து சுத்தமாக இல்லை, விசிபிலிட்டியே இல்லை.
ஏன்னா லாரியெல்லாம் வளைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இங்கே யானை தான் போல. இதுவா வாங்கடா பெண்டில் ஆப்போசிட்டில் வேணாலும் வந்தால் என்ன பண்ணும். ஊட்டிலலாம் வந்து ஏர்பின் பெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. இங்கே எங்கேயுமே வந்து அந்த கண்ணாடி இல்லை. திடீர்னு பார்க்கும்போது அது டக்குன்னு நம்ம ஏர்பின் பெண்டுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. லைட்டாக சின்ன வளைவு மாதிரி நினச்சிருக்கோம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பின் பெண்டாக தெரியுது ஆயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வண்டி ஓட்டணும். இந்த மாங்காய் போய் தான் வளைக்கும். வியூ பாருங்க, செமையா இருக்கு. வாவ், பசங்க அங்கே லாக் ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்க அந்த இதுவே இல்லை. அதனாலேயே நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் பெண்ட் பண்ணணும். ஏன்னா லாரியெல்லாம் வந்து லாங்காக வந்து வளையும், ஆப்போசிட் ரோட்டில் தான் வளையும். வாவ், இந்த குரங்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி குரங்கு நான் அவ்வளோக்கு பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரியுதா இந்த குரங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த குரங்கு பேர் என்னன்னு தெரியல. ஊட்டி இருக்கிறத வேறு மாதிரி இருக்குது, இங்கே இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. குரங்கு பாடுறா. என்ன குரங்குடா அது? போ போ, பெண்டில் பார்த்து வாங்க, கண்ணாடி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே டவர் ஒர்க் ஆகாதங்காட்டி எங்களுக்கு மேப் வந்து சரியாக தெரியல. மேப் ரூட்டு காமிக்க மாட்டேங்குது. இது கரெக்டான ரூட்டா என்னங்கிறது தெரியல. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக மூங்கில் காடு தாங்க. ஓ, எல்லாம் மாலை போட்டுருக்கு, சாப்பிட்றதுக்கு நின்றுருக்காங்க போல இருக்கு. பிளாஸ்டிக்கை போடாதீங்கன்னா எல்லாரும் பிளாஸ்டிக்கை அப்படி போட்டிருக்காங்க. நம்மால் ரெட்டை கை விட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு. கீழே விழுந்துட போகுது அப்படியா மாதிரி. ஏன் வந்து அதிகமாக யானை இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக மூங்கில் இங்கே நிறையா இருக்கங்காட்டி அந்த மூங்கிலை சாப்பிட்றதுக்கு யானை நிறையா வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யானை நடமாட்டம் நிறையா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் காடுகள் தான். டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா இங்கே சுத்தமாக டவர் இல்லை. அதனால் நாங்கள் போகிற ரூட்டு கரெக்டாக தப்பாங்கிறதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே நின்று கேட்கலான்னா எவன்கிட்ட நின்று கேட்குறதுன்னு தெரியல. எல்லாமே புது ஆளுகளாக இருக்காங்க. இது ஒக்கல்வாடியா? ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். என்ன ஸ்மெல்லுன்னு தான் தெரியலைங்க. இது கீழேருந்து வரும்போதுலேருந்து அந்த ஸ்மெல்லு வருது. ஒரு மாதிரி இருக்குது அந்த ஸ்மெல்லே, ஒமட்டுற மாதிரி இருக்குது.
இங்கே ஒரு ஊர் இது. இங்கேயா டவர் கிடைக்குமா? இங்கேயும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. டவர் கிடைக்குதா பாடுறா, மேப் போடுறா. நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கா, கரெக்டா தப்பானே தெரியல. என்னோட சுத்தமா டவர் இல்லை. ம், வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த ரூட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இங்கே டவர் இல்லாதங்காட்டி மேப் ஒர்க் ஆகலை. நாங்கள் பாட்டுக்கு நேராக போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு காமிக்குது, பட் நம்மளோட நேவிகேஷன் அந்த இது ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ ரூட்டு காமிக்குது, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்த வரைக்கும் நாங்கள் ஒரு வைல்ட் அனிமலும் பார்க்கல. உண்மையாலுமே இங்கே வந்தது ஒர்த்து தான். வண்டி ஓட்டிட்டு நல்லா இருக்கு. வியூ செம்மையா இருக்கு. டாட்டா காமிக்கிறாங்களா, போக சொல்றாங்களான்னு தெரியலையே. ஓகே, நான் போக கூடாதுன்னு சொல்றீங்களா நினைச்சேன். போ இப்போ நாங்கள் திம்பம் தாண்டி அந்த திபேத்தியன் வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு நேமெல்லாம் கிடையாது. வில்லேஜ் ஏ, வில்லேஜ் பி, வில்லேஜ் சி அந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து டபிள்யூ சம்திங் அது வரைக்கும் நிறையா வில்லேஜஸ் சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஆக்சுவலாக எனக்கு மைக் வந்து எங்கேயுமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு, டெம்பிள் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. இதில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து அந்த ஃப்ளாக் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக செம்மையாக நீட்டாக கட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃப்ளாக் வந்து எல்லா வீட்லேயும் கட்டியிருக்காங்க. இங்கே இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திபேத்தியன்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து இங்கே முக்கால்வாசி பேர் வந்து இங்கே ஃபார்மிங் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த வீடு பார்த்திங்கன்னா செம்மையாக கட்டியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குடா.
எது டெம்பிள் எது இதுன்னே தெரியாம சுத்தி சுத்தி இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம திபெத்தியன் டெம்பிள் வந்துட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டியிருக்காங்க. ஃபுட்டுக்கு தான் எங்கே போகிறதுன்னு சாப்பிட்றதுன்னு தெரியல. இங்கேயா இல்லை இங்கேயா, எங்கே நல்லா இருக்கும்? எங்கடா சாப்பிட்லாம்? இங்கேயா இல்லை எங்கன்னு தெரியலையே. கீழே எங்க? அந்த வீடியோ பார்க்கும் போது அவனுக்கு ஒரு நார்மல் சின்ன கடை மாதிரி தான் இருந்தது. இது பார்த்தா சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஆர்டர் பண்ணுறது வந்து கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆர்டர் பண்ண போகிறாரு. இங்கே பாரு, இவன் எல்லாம் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் தான் வந்து கேட்டது ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தோம்னா சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, மோமோஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்துருச்சு. இவருக்கு வந்து இன்னும் வெஜ்ஜு வராது. வெஜ்ஜெல்லாம் உனக்கு வராது. இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்டே நமக்கு உமட்டிட்டு வருது. இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றானுங்களோ. ஒரு வழியாக உள்ளே இருந்து திம்பம் மெயின் ரோடுக்கு நாங்கள் ஜாயிண்ட் ஆயாச்சு. ஸோ 2 நிமிஷம் எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கெல்லாம் இடுப்பு பின்னாடி எல்லாம் வலி. நாங்கள்லாம் வந்தது இல்லையா, அதனால் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு கிளம்பிட்டோம். இனி டைரெக்டாக கீழே எப்படி வரும், ஸ்லோ வர மாதிரியே இருக்கு. டக்குன்னு என்ன ஸ்பீடாக வரும் சாமி. இந்த மாதிரி ஓவர்டேக்கே ஆக்சுவலாக எடுக்கக்கூடாது, தப்பாக எடுத்துட்டு. மெயின் ரோடு ஜாயின் பண்ணியாச்சு, திம்பம் மெயின் ரோடு. ரெண்டு பக்கமும் மூங்கில் காடு தான். இனி டைரெக்டாக இங்கே போகிற வழியில் எங்கேயாவது டீ ஷாப் இருந்துச்சுன்னா டீ குடிச்சிட்டு, டீ கடை எங்கேயுமே இருக்குமானும் தெரியல. அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்தது, அங்கே டீ கடை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ டைரெக்டாக கீழே பண்ணாரி, அங்கே இல்லாட்டினா கீழே தான். இங்கே இடையில எங்கேயுமே ஒன்றும் கிடையாது, நேராக பண்ணாரி தான் போகும். பண்ணாரி அம்மன் கோயில்கிட்ட தான் டீ கடை இருக்குது. நீ அதை முடிச்சுட்டு டைரெக்டாக அழுத்தினோம்னா வீடு தான்.
இப்போ வந்த வரைக்கும் ஒரு அனிமல்ஸும் பார்க்கல. யானையோட சாணி தான் பார்த்தோம். ஸோ இன்னும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா